கேப்ல தாங்க எனக்கு புரிஞ்சுது. விநாயக சதுர்த்திங்கிற ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு பட்டிமன்றத்தை நடத்துறோம். அதை ஏன் ஒரு பொய்யோட ஆரம்பிப்பானேன்னு உண்மையோட நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சு எங்க அணிய பேச கூப்பிட்டுருக்கீங்க. இப்போ யார்கிட்டையாவது நம்ம போய் பேசணும்னாங்க ஐயா, நம்மளை பார்த்து கேட்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அடுத்து என்னங்க ஐயா கேள்வி கேட்பாங்க, நீங்க எத்தனை கோடி ரூபாய்க்கு ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கீங்க, எத்தனை லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு யாருன்னா கேட்பாங்களாங்க ஐயா? உங்கள் வீட்டில் எத்தனை குழந்தை இருக்கு, உங்கள் அப்பா அம்மா யாரு, அந்த மாதிரி தான் சொந்தத்தை தான் முன்னிறுத்தி கேள்வியவே கேட்பாங்களே தவிர யாரும் சொத்து பத்தை முன்னிறுத்தி கேள்வியை கேட்கவே மாட்டாங்களேங்க ஐயா. அப்புறம் எதுக்காக இவங்க அதில் தான் சந்தோஷம்னு பேச வந்திருக்காங்கன்னே எனக்கு புரியல. சொத்து பத்தி எவ்வளோன்னு கேட்குற டிபார்ட்மெண்ட்டு தனி ஐயா. இப்ப என்கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு நல்ல ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுவேன். இப்ப சதாசிவம் சார் கிட்ட ஒரு 500 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு என்னென்ன பூஜை பொருட்கள்லாம் தேவையோ அதெல்லாம் வீட்டுக்கு ரொம்ப அழகா வாங்கிட்டு போவாரு. இங்க உட்கார்ந்துருக்காங்கல்ல கௌசல்யா, அவங்க கிட்ட ஒரு 500 ரூபாய் கிடைச்சிருச்சுன்னா நாளைக்கே ஒரு நல்ல கடைக்கு போய் என்னென்ன மேக்கப் ப்ராடக்ட் எல்லாம் புதுசா வந்திருக்கோ அதுல அந்த குழந்தை வாங்கிக்கும். இப்போ நாங்கள் 3 பேரும் வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க ஐயா. வீட்டில் போய் இன்னைக்கு நைட்டு 11:30 மணிக்கு காலிங் பெல் அழுத்தின உடனே 3 பேர் வீட்டில் இருந்தும் வெளியே வர அம்மா என்ன தெரியுமா கேட்பாங்க? முதல் வார்த்தை, என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, ஏதாவது சாப்பிட்றியான்னு தான் கேட்பாங்க. ஒவ்வொருத்தர் பாக்கெட்ல இருக்கிற பணம் வேண்டுமானால் வேறு மாதிரி பேசலாம், வீட்டில் இருக்கிற அம்மா என்கிற சொந்தம் பேசுகிற ஒரே வார்த்தை இதுதான்னு சொன்னா அதுதானங்க ஐயா தாய்க்கு இருக்கிற பெருமையே. ஒரு அம்மா 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறாங்கல்ல, அந்த குழந்தைங்கிற சொந்தம் கொடுக்கிற சந்தோஷத்தை தவிர இந்த உலகத்துல பெரிய சந்தோஷம்னு ஒண்ணு இருக்கவே முடியாது சார். அதனாலதான் கோடி கோடியா லட்ச லட்சமா கொட்டி கொடுத்தாவது ஃபெர்டிலிட்டி கிளினிக்கு போயாவது தன் வீட்டிற்கு ஒரு குழந்தை வேணும்னு அந்த இடத்துல தவம் கிடக்குறாங்க. விநாயகர் கோவில்லையோ அம்மன் கோவில்லையோ போய் மரத்துல தொட்டில கட்டி அடுத்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு எங்க வீட்டுல ஒரு பிள்ளையார் பிறக்கணும்னு வேண்டிக்கிறாங்களே தவிர அடுத்த வருஷமே நான் ஒரு லட்சாதிபதி ஆயிரணும்னு வேண்டிக்கிறவங்களை யாரையாவது பார்த்துருக்கீங்களாங்க ஐயா? அப்புறம் எதுக்கு இவங்க இப்படி பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஒரு குழந்தை வீட்டில் பிறக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு சந்தோஷமான விஷயங்க ஐயா. 1ஆம் மாதம்